வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமிலி டிக்கின்சனோட போயம் சம்மர் ஷவர்ஸ். யூஸ்வலாக எமிலி டிக்கின்சனோட போயம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்காது. ஆனால் இந்த நேம் வந்து அவங்க பப்ளிஷர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கர ஒரு கேப்டிவேட்டிங்கான ஒரு நேச்சர் போயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டைலில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ மழை வந்து எவ்வளோ ஒரு நேச்சரான விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதோட அழகை வந்து ரசிக்காத கவிஞர்களே இல்லை, அந்த பாடாத போய்ட்ஸே இல்லை. நேச்சர் போய்ட்ஸ் எல்லாருமே வந்து மழையை பற்றி கண்டிப்பாக அவங்களோட போயம்ஸில் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ இந்த போயமும் வந்து மழை பற்றி தான். அதுக்கு முன்னாடி ஃபியூ லைன்ஸ் அபவுட் எமிலி டிக்கின்சன். ஸோ எமிலி டிக்கின்சனோட போயம்ஸ் நம்ம சேனலில் நிறையவே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட். அவங்க வந்து எப்படியாப்பட்ட ஒரு லைஃப் வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப ஒரு தனிமையான ஒரு லைஃப், ஒரு ரெக்ளூசிவான ஒரு லைஃப். அவங்க வந்து நேச்சரோடு வாழ்ந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து எமிலி டிக்கின்சன். அதே மாதிரி அவங்களோட போயம்ஸ் எல்லாம் அவங்களோட இறப்புக்கு பிறகு தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு ஆத்தருக்கு உரிய அந்த ரெகக்னிஷனே வந்து ஆஃப்டர் டெத் தான் வந்து கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து எமிலி டிக்கின்சனை பற்றி சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருந்தது. அவங்களோட போயம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுகிறவங்க. நிறைய டெத் பற்றின போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஃபிலாசபிக்கல் போயம்ஸ் அப்படின்னாலே எமிலி டிக்கின்சனுக்கு ஒரு தனியான இடம் இருக்குது. இப்போ வாங்க நம்ம போயம்குள்ளே பார்க்கலாம். A drop fell on the apple tree, another on the roof. A dozen kissed the eaves and made the gables laugh. A few went out to help the brook that went to help the sea. Myself conjectured, were they pearls, what necklaces could be. The dust replaced in hoisted roads, the birds jocose sung. The sunshine threw his hat away, the orchard's spangles hung. The breezes brought dejected lutes and bathed them in the glee. The east put out a single flag and signed the feet away. So இதா வந்து இந்த போயம். ஸோ இந்த மழை துளி வந்து எல்லா இடத்துலையும் விழறப்ப அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா 1866 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து அன்கன்வென்ஷனல் மீட்டர், ரிதம் எல்லாமே அன்கன்வென்ஷனலாக வந்து இருக்குது. ரைமிங் பேட்டர்ன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சவுண்ட்ஸ் வந்து வரா மாதிரி இருக்கிற அந்த விஷயங்கள், அப்புறம் இமேஜரி வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்க அப்படின்னா, a drop fell on the apple tree, another on the roof, a dozen kissed the eaves and made the gables laugh. ஸோ எங்கே எல்லாம் வந்து இந்த மழை துளிகள் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் ட்ரீ மேலே வந்து இந்த மழை துளிகள் விழுது. அதுக்கப்புறம் another on the roof அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டோட ரூஃப் மேலே அங்கேயே விழுது. அப்புறம் வந்து half a dozen kiss the eaves அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவ்ஸ் அப்படின்னா இந்த வீட்டோட இதில் வந்து ஒரு சன்ஷேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே வந்து கொஞ்சம் பார்த்து வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீடில். ஸோ அதுதான் வந்து ஈவ்ஸ். அண்ட் மேட் த கேபிள்ஸ் லாஃப். ஸோ இது எல்லாமே வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ கேபிள் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ், அதுதான் வந்து கேபிள். ஸோ இந்த கேபிளையை கூட அது சிரிக்க வச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை துளிகள் எல்லாம் வந்து இந்த வீட்டு மேலே விழுந்து அந்த அந்த இதுலேருந்து அப்படியே வடியுது இல்லையா, வடியும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. a few went out to help the brook. ப்ரூக்னா என்னென்னா சின்ன நீரோட்டம். ஸோ அந்த லேக்லேயே சின்னது. ஸோ சம் ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் அது என்ன பண்ணுதுன்னா ப்ரூக்கில் போய் சேருது. அந்த ப்ரூக் எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தா அது வந்து சீல போய் முடியுது. ஸோ ப்ரூக் அதுக்கப்புறம் சீல போகுது. ஒரு சிலது வந்து மழைத்துளிகள் எங்கே வருது அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து யோசிக்கிறாங்க. அது எங்கே வருது அப்படின்னா அது வந்து சிப்பிக்குள்ளே வந்து முத்தாகுது. ஸோ இந்த
இந்த மழை துளிகள் எல்லாம் எங்கே போய் விழுது அப்படின்னு இவங்க மைசெல்ஃப் கன்ஜெக்டட் அப்படின்னா எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒருவேளை இந்த மழை துளிகள் எல்லாம் போய் ஒரு முத்தாயிருமோ, அந்த முத்து வந்து நெக்லஸாக வந்து ரொம்பவுமே அழகான நெக்லஸஸாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அழகான இந்த மழை வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னா ஒரு நதியோட போய் சேர்ந்து அந்த நதி வந்து கடலோட வந்து கலக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டான்ஸால பார்த்தீங்க அப்படின்னா, த டஸ்ட் ரீப்ளேஸ்ட் இன் ஹாய்ஸ்டட் ரோட்ஸ், த பேர்ட்ஸ் ஜக்கோசர் சங், த சன்ஷைன் த்ரூ ஹிஸ் ஹேட் அவே, த ஆர்ச்சர்ட் ஸ்பாங்கிள்ஸ் ஹங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா டஸ்ட்டு, அதாவது சம்மர் ஷவர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த போயம். ஸோ ஒரு சம்மர் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப வறட்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். அந்த டஸ்டெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு இந்த மழை துளிகள், அதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மழை துளிகள் எல்லாம் வந்து இந்த ஏர்த்தில் விழுறப்போ அந்த வாசனை வந்து மண் வாசனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணுறதுக்காக இந்த மழை துளிகள் எல்லாம் அழகாக வந்து இந்த ரோடு மேலே விழுது. பேர்ட்ஸ் ஜக்கோசர் சிங், ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக வந்து பாடுது இந்த மழை வந்து ஆரம்பிக்கும் போது. த சன்ஷைன் த்ரூ ஹிஸ் ஹேட் அவே, த ஆர்ச்சர்ட் ஸ்பாங்கிள்ஸ் ஹங். சன்ஷைன் அப்படிங்கிறது, இந்த சன்ஷைன் வந்து ரொம்ப இந்த இடத்துல இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். த சன்ஷைன், அதாவது சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹேட் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் ரொம்ப கூலாகவும் இந்த மழையை அனுபவிக்கிறதுக்காக சன்ஷைன் த்ரூ ஹிஸ் ஹேட் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆர்ச்சர்ட்ஸ் ஸ்பாங்கிள்ஸ் ஹங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாங்கிள்ஸ் அப்படின்னா ட்ராப்லெட்ஸ், அந்த ஒரு விமனோட ட்ராப்லெட்ஸ், அதாவது இந்த தோடு இருக்கு இல்லையா, ஜிமிக்கி, அந்த மாதிரி அந்த ட்ராப்லெட்ஸை வந்து ஆர்ச்சர்ட்ஸில் வந்து அழகாக அந்த பழத்தோட்டங்களில் இந்த மழைத்துளிகள் வந்து அந்த ஆர்ச்சர்ட்ஸில் தொங்கும்போது இந்த மரங்களே வந்து தோடு போட்டு அந்த ட்ராப்லெட்ஸே இருக்கிற மாதிரி ரொம்பவே வந்து அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரீசஸ் brought dejected lutes and bathed them in the glee. ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கும்போது, மழை ஆரம்பிக்கும் போது, மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வரும் இல்லையா, அந்த காற்று வந்து ஒரு விதமான ஒரு நல்ல ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுது. டிஜெக்டட் லூட்ஸ் அப்படின்னா ஒரு சோகமான பாடல். ஆனால் இந்த இடத்துல நமக்கு எப்படி அப்படின்னா அந்த அட்மாஸ்பியருக்கு அதை ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில்லுன்னு ஒரு காற்று, அப்போ வந்து ஒரு சோக பாடல், அது கூடயே ஒரு காஃபி, இப்படிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. அது வந்து சோகப்பாட்டுன்றதுனால நமக்கு சோகம் வரணும் அப்படின்னு இல்லை, அந்த அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாஸ்டால்ஜியாவை, ஒரு அனுபவத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஈஸ்ட் புட் அவுட் அ சிங்கிள் ஃப்ளாக் அண்ட் சைன்ட் த ஃபீட் அவே. ஸோ இந்த ஃபைனல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் வந்து சன் வரும் இல்லையா. ஸோ இந்த சன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சிங்கிள் ஃப்ளாக், இந்த மழை பெய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சன் வந்து ரொம்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது வந்து க்ளவுட்ஸ்க்கு நடுவில் மறைஞ்சு போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரொம்பவே டிம்மாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து சன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மழை நிற்க ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஈஸ்ட் புட் அவுட் எ சிங்கிள் ஃப்ளாக் அண்ட் சைன்ட் த ஃபீட் அவே அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து இந்த லைன்ஸ். ஸோ இந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயமில் நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேச்சரோட எத்திரியல் பியூட்டி, இந்த நேச்சருக்கு வந்து ஒரு பெர்மனண்ட் பியூட்டி, அதுக்கு வந்து வயசே ஆகாது, ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பியூட்டி இருக்கிற அந்த நேச்சர் பற்றியும், அழகான இந்த ரெயினை பற்றியும், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின் இருக்கும்போது ரொம்பவே சோகமாக இருக்கிறவங்க கூட ஒரு மனசு வந்து சந்தோஷப்படும். ஸோ அந்த ரெயினுக்கு வந்து இந்த இமோஷன்ஸை மாற்றக்கூடிய அந்த பவர் இருக்குது. ஸோ ரெயினுக்கும் இமோஷன்ஸுக்கும் வந்து ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த போயம் வந்து பேசுகிறாங்க. அகெயின் எமிலி டிக்கன்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போயமில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸ். நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசுது.
இந்த நேச்சரோட ரினீவல் பற்றி பேசுது. ஹார்மனி அண்ட் செரினிட்டி, அதாவது டிவினிட்டின்னு சொல்லுவோம். லைட்டாக அந்த தூறல், அதே சமயத்தில் ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த ஃபுல் ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி பார்த்துட்டு அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா இட் இட் இஸ் அ வெரி செரீன் மூட். ரொம்ப ஒரு டிவோஷனலான ஒரு மூடை வந்து இந்த மழை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அந்த மழை துளிகளை பார்க்கும்போதும், அதை வந்து தொடும்போதும், அதோட சத்தத்தை கேட்கும்போதும், அந்த மண் வாசனையை வந்து சுவாசிக்கும் போதும் நமக்கு ஒரு நம்மளோட மனசே வந்து லேசாயிரும். அதான் வந்து த சம்மர் ஷவர்ஸ் அப்படிங்கிற போயம் பை எமிலி டிக்கின்சன். இந்த போயம் வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கும் இந்த போயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.